ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபெல்லு லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா சத்து மாவில் குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து சத்து மாவில் வந்து கஞ்சி குடிச்சிருப்போம், கொழுக்கட்டை அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஒரு குழிப்பணியாரம் சிம்பிளாக ரொம்ப டக்குன்னு வந்து நம்ம செஞ்சிடலாம். ஸோ இந்த சத்து மாவு வந்து வீட்டில் அம்மாவே ஓனாக அரைச்சி ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் தான். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வரகு, தெனை, சாமை, குதிரைவாளி, கருப்பு உளுந்து, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி வந்து ஒரு 28 பொருள் போட்டு நம்ம செய்யறதுனால இது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. ஒரே டைமில் நம்ம ஒரு 28 பொருளும் நம்ம உடம்புக்குள்ளே நம்ம எடுத்துக்கும் போது அது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதுனால தான். ஸோ இதில் நம்ம இன்னைக்கு எப்படி குழிப்பணியாரம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் மட்டுமே சத்து மாவு எடுத்துக்கிறேன். நம்ம எப்பவுமே ஸ்வீட் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் சேர்த்துக்கோண்டி அந்த மாதிரி ஒரு பிஞ்ச் மட்டும் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு அதில் வந்துட்டு நான் வெல்லம் சேர்க்கல, ஏன்னா என்கிட்ட வெல்லம் இல்லை அப்படின்றதுனால நம்ம சர்க்கரை தான் சேர்த்துக்கோம். சர்க்கரையை வந்து கொஞ்சமாக வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு நான் அதை வந்து அப்படியே ஊற்றிக்கிட்டு கட்டி இல்லாமல் நல்லா நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தேங்காய் மட்டும் ஒரு 2 பத்தை வந்து துருக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை விட்டுருங்க. அது வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டு குழிப்பணியார சட்டியில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த கரைச்சி வச்சுருக்க மாவையுமே மேலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதுக்கு மேலே ஒரு கொஞ்சமாக வந்து நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு 2 சைடுமே நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் திருப்பி விட்டுடுங்க. ஸோ இது எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து குட்டீஸ்க்கு கொடுங்க. உண்மையிலே அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் தான் சத்து மாவு போட்டோம். ஸோ அதுக்கே வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஒரு குழி பணியாரம் கிடச்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.